ஒரு வழி வந்தால் அதை மறந்து போகும் அளவிற்கு இன்னொரு வழி வந்து விடுகிறது. இங்கு வழிகளே நிரந்தரம் இல்லையெனில் சில உறவுகளை நினைத்து வருந்துவதில் எந்த பயனும் இல்லையே. கடல் பெரியதுதான், ஆனால் சந்தோஷங்களை தருவது என்னவோ சிறு சிறு அலைகள்தான். ஆகையால் காணுவதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடுங்கள். நினைவுகள் என்பது கடல் அலை போல், அருகில் வரும்போது அதை விட்டு விலகத் தோன்றும், தொலைவில் இருக்கும்போது ரசிக்கத் தோன்றும். இழப்பதற்கு மட்டும் வருந்த வேண்டுமெனில் வாழ்நாட்கள் போதாது. ஏனெனில் இந்த வாழ்க்கையில் இழப்புகள்தான் ஏராளம். இழப்பு அல்லது பிரிவின்றி எவரும் ஒன்றின் அருமையை உணருவதில்லை. சிலரோட இழப்பு சிலருக்கு லாபம், சிலரோட அழுகை சிலருக்கு சிரிப்பு, சிலரோட துன்பம் சிலருக்கு இன்பம், சிலரோட அவமானம் சிலருக்கு வெகுமானம். இதுதான் வாழ்க்கை. நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், நமக்கான பொறுப்புகள் என்ன என்று உணர்ந்தாலே போதும். வாழ்க்கையில் தெளிவும் நற்பெயரும் விரைவில் கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் அமைதியாக இருப்பது. எந்த சூழ்நிலையிலும் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தால் வெற்றி உன் கைவசம். அமைதி என்பது ஒரு கலை. எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வந்தாலும் சில தருணங்களில் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விரக்தியை நம் உறவுகளை நமக்கு புகுத்தி விடுகிறார்கள். உலகின் 1% மக்கள் உறுதியுடன் எழுந்து நின்றாலும் கூட போதும். உலகின் பொருள் நிலையிலான வேதனையை முற்றிலுமாக நம்மால் துடைத்துவிட முடியும். எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் வெளியே சொல்லிவிட முடியாது. ஓசையின்றி மௌனமாகவே அழுகின்ற 1000 வழிகள் இங்கே எல்லோரின் இதயத்திலும் உண்டு. பாசமாக இருந்தாலும் பகையாக இருந்தாலும் அளவோடுதான் காட்ட வேண்டும். உன் பாசம் சிலருக்கு வெறுப்பாக இருக்கலாம். பகை எப்போது வேண்டுமென்றாலும் பாசமாக மாறலாம். பாசம் ஒருபோதும் பகை ஆகிவிடக்கூடாது. சென்ற இடத்தில் மரியாதை கிடைக்கவில்லை என்று எண்ணுவது தவறு. அதைவிட பெரும் தவறு மரியாதை கிடைக்காத இடத்திற்கு சென்றதுதான். ஒரு உறவை தக்க வைத்து கொள்ள இப்போதெல்லாம் நிறைய விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு. நம்மளோட தன்மானம், சுயமரியாதை, சுயவிருப்பம் அத்தனையும் தான். எனக்கு நான் இருக்கிறேன் என்று எனக்கு நானே எடுத்து சொல்லும் பக்குவத்தை என்னிடம் தந்தது என் தனிமையே. சில உறவுகளுடன் இருக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சிக்கு காரணம் எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு மட்டுமே போதும் என்று நினைக்கும் உள்ளம் அங்கே இருப்பதுதான். உறவில் ஒரு முறை பிரிவு வந்த பின் மீண்டும் தொடர்ந்தாலும் முதல் முறை போல் நம்பிக்கையும் அன்பும் முழுமையாக இருக்காது. சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது. எத்தனை பெரிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இவை யாவும் வந்தாலும் ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று கூறவும் ஒரு நட்பு இருந்தாலே போதும். தோல்வி கூட நம்மிடம் தோற்று போகும். நம்முடைய சுயமரியாதையை இழந்துதான் ஒரு உறவு நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட எந்த உறவும் தேவையில்லை. விட்டுவிடுங்கள். யாரிடமும் காயப்படாத வரை நம் மனதும் அழகுதான். யாரையும் காயப்படுத்தாத வரை நம் சிரிப்பும் அழகுதான். சுயமரியாதையை இழந்துதான் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அந்த இழிவு வாழ்க்கை தேவையே இல்லை. இருளின்றி நட்சத்திரங்கள் ஜொலிப்பதில்லை. சோதனைகளின்றி திறமைகள் வெளிப்படுவதில்லை. சோதனைகளை சாதனைகள் ஆக்குவதுதான் வாழ்க்கை. எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே உறவுகள் நீடிக்கும். 3 வகையான உறவுகள் நம் வாழ்வில் உள்ளனர். 1. காரணத்திற்காக பழகும் உறவுகள். 2. காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள். 3. காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள். எல்லா உறவுகளையும் மேலோட்டமாக பார்த்தால் மிகவும் அழகாகத்தான் இருக்கும். ஆனால் அதன் ஆழத்தில் ஒருவித கட்டுப்பாடு இருந்தே தீரும். நம்மை மிக சரியாக அறிந்தவர்கள் ஒருபோதும் நம்மை தவறாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். சந்தேகிக்காத உறவுகள் கிடைப்பது ஒரு வரம். வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். அதில் எல்லா பலசாலியும் வெற்றி பெறுவதில்லை. முடியும் என்ற நம்பிக்கை உடையவன் மட்டுமே வெற்றி பெறுகிறான். வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது.
இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிக பெரும் வழிகளே நாளை உங்களின் மிக பெரும் பலமாக மாறிவிடுகின்றது. எதிரிகளின் அவமானங்களை காட்டிலும் நெருங்கியவர்களின் அன்புக்காகவே சுயமரியாதையை அதிகம் இழக்கிறோம். ஆனந்தமாக வாழ ஆடம்பரம் தேவையில்லை. அன்பானவர்கள் நம்முடன் இருந்தாலே போதும். என் மனதை நானே தேற்றிக்கொண்டு மனிதனாக நடமாடுகிறேன். என்னை மேலும் காயப்படுத்த வேண்டாம். காயப்படுத்தினால் எதிர் விளைவை எதிர்கொள்ள தயாராக இருங்கள். எதிரில் நிற்பது யார் என்பது முக்கியமில்லை, எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதே முக்கியம். பயம், கோபம், வருத்தம், மன அழுத்தம் ஆகியவை உங்கள் மனதில் நீங்கள் உருவாக்கும் விஷங்கள். உங்கள் மனதை உங்கள் ஆளுமையில் எடுத்துக்கொண்டு வந்தால் பேரானந்தத்தை நீங்கள் உருவாக்க முடியும். வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள். ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் துணைக்கு வரும். விளக்கம் கொடுப்பதால் உன்னை யாரும் புரிந்து கொள்ளப் போவதில்லை. உனக்கு பிடித்த மாதிரியே வாழ்ந்து பழகு. இல்லை என்றால் நீயும் பைத்தியமே. எதிர்பார்ப்பின் அளவு சிறியது என்றாலும் கிடைக்கும் ஏமாற்றத்தின் வழி பெரியது. முயற்சி திருவினையாக்கும்.